ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் ஹாப்பி டுடே. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நார்த் இந்தியனில் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சதாஸ்வரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சதாஃபரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய நார்த் இந்தியனில். அதை இங்கிலீஷில் வந்து அஸ்பரலிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து நம்ம தமிழ் பேர் தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து கிடைக்காது அவ்வளோ. வந்து இது வந்து ரேர். வெளிநாட்டுகளில் பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாகவே கிடைக்குது. அவங்க இதை வந்து பொரியல் மாதிரி பண்ணி இந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. இது நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கு, அது ஓவுலேஷனுக்கு, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இதை எடுத்திங்கன்னா 100% சைடு எஃபெக்ட்டும் எதுவும் கிடையாது. நல்ல யூஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து இது வந்து கிடைக்கிறதில்ல. ஆனால் ஆக்சுவலி ரொம்ப ரேர். இது காஸ்ட்லியும் கூட. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து கிடைக்கும். பாக்ஸில் இப்போ வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வராங்க. இப்போ ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரிலாம் வருதுங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. உங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு வாங்க முடியாது, நம்மள வந்து கிடைக்கல, ஒரு வேளை கிழங்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொடி இருக்குது. தண்ணி விட்டான் கிழங்கு வந்து பொடி வந்து இருக்குது. அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா பொடி அங்கே வாங்கிக்கோங்க. இல்லைனா அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் வந்து கிடைக்கும். ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இல்லைனா நாட்டு மருந்து கடைங்க பக்கத்தில் இருந்துச்சுன்னா கேட்டு பாருங்கள். நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடைக்கும். ஓகேங்களா, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஆண் பெண் 2 பேருமே இது வந்து யூஸ் பண்ணலாம். 2 பேருக்குமே இது உபயோகமான பொருள் தான். இப்போ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை தன்மை குறைவாக இருக்குது. இந்த ஃபெக்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து இது இல்லை, ஒரு இறப்புத்தன்மை குறைவாக இருக்குது. ஸ்பெர்ம் வந்து சரியாக வரதில்லை. ஸ்பெர்ம் வந்து டைமிங் வந்து கம்மியாக இருக்குது. தண்ணி விட்ட மாதிரி வருது. இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதை வந்து ஆண் பெண் 2 பேருமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லை, அப்புறம் ஓவுலேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இது எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே முக்கியமானது ரத்த ஓட்டத்துக்கு. இது ஆன்டி ஆக்சிடென்ட் தான் வந்து ரத்த ஓட்டத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல சரியாக இருந்தால் தான் எல்லா வேலையும் வந்து சரியாக நடக்கும். ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல வரதான் செய்யும். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். பிசிஓடி, கருமுட்டை வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிற பாருங்கள். 48 நாள், அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி நம்ம உடம்புல எடுத்துக்கும் போது ஒரு மண்டலம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு மண்டலம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் தான் அதோட வேலையை வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு வந்து தெரியும். அதை விட்டுட்டு இந்த 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து இதோட ரிசல்ட்டே வந்து எனக்கு கிடைக்கல, நார்மலாகவே வந்து ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் ஒரு மண்டலம் எடுத்துக்கணும். 48 நாள் இல்லது 60-65 நாள் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எது மூலமாக எடுத்துக்கலாம், எப்போ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நைட்டு 2மே வந்து எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் காலையில் வெறும் பால் தான். பாலை காய வச்சு ஆற வச்சு அந்த பாலில் கலந்து குடிங்க. இல்லை பால் அதே மாதிரி சுகர், சால்ட் இது 2மே எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. வெறும் பாலில் அப்படியே கலந்து குடிங்க. ஹாட் வாட்டர் ஆர் கோல்ட் வாட்டர் 2த்துலேயுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி இந்த மாதிரி குடிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, அது இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஜீரக தண்ணி குடிக்கிறீங்கன்னா அது தண்ணி குடித்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இதை எடுத்துக்கோங்க. இல்லை வெந்தய தண்ணி குடிக்கிறீங்கன்னா சேம் அதே 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நைட்டு வந்து ரேர் தான். ஒரு வேளை காலைல குடிக்க மறந்துட்டேன், எப்படி அந்த டே வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நைட்டில் வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். காலையிலக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.